JEPYக்கு சம் பண்ணலாம், மோஷன் ஏ பிளேன்ல இருந்து ஒரு சம் பண்ணலாம், வெக்டார் டாபிக்ல இருந்து சம் பண்ணலாம் பாருங்க. The sum of two forces P bar and Q bar is R bar such that magnitude of R bar is equal to magnitude of P bar. The angle theta that the resultant of 2P bar and Q bar will make with Q bar is கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இதுதான் Q barன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ இதுதான் P barன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டார், இந்த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டார் வந்து ஒரு பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் கியூ பார்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, இதனுடைய மேக்னிட்யூட் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் பி பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட்டுக்கு மேக்னிட்யூட் ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, ரிசல்டன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos of angle between them, cos beta ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா angle between p and q beta ன்னு போட்டோம். இப்போ இந்த r வேல்யூ எவ்வளவு சொன்னாங்க, p ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ r பிளேஸ்ல p போட்டீங்கன்னா p ஸ்கொயர் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos beta ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த p ஸ்கொயர் கேன்சல், அப்போ q ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வந்துடும். அப்போ 2pq cos beta is equal to என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, மைனஸ் q ஸ்கொயர் வரும். ஒரு ஸ்கொயர் q கேன்சல் பண்ணிட்டோம்னா 2p cos beta equal to என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் q. கரெக்டுங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2p வெக்டார் இப்படி எடுத்துக்கலாம், q வெக்டார் இப்படி எடுத்துக்கலாம், ஆங்கிள் பிட்வீன் தேம் வந்து அப்படியே பீட்டா இருக்கு. இப்போ ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்டன்ட் மேக்ஸ் ஆங்கிள் வித் q வெக்டார் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதான் the angle theta that the resultant makes with q வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ ரிசல்டன்ட்டுக்கு சரிங்களா, ரிசல்டன்ட் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan theta is equal to இது செகண்ட் வெக்டார், இது ஃபர்ஸ்ட் வெக்டார். அப்போ செகண்ட் வெக்டார் இன்டூ sin theta டிவைட் பை ஃபர்ஸ்ட் வெக்டார் பிளஸ் செகண்ட் வெக்டார் இன்டூ காஸ் theta, அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் செகண்ட் வெக்டார் போடணும். கரெக்டாங்களா? இதுதான் ஃபார்முலா, ரிசல்டன்ட் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. ஓகேப்பா. இப்போ இந்த 2p cos beta வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கும், இந்த 2p cos beta வேல்யூ மைனஸ் q ன்னு கண்டுபிடிச்சிருக்கும். அப்போ 2p sin theta டிவைட் பை q, 2p cos beta பிளேஸ்ல மைனஸ் q போடுங்க, q மைனஸ் q 0 வந்துடும். டினாமினேட்டர் 0னா இந்த வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ tan theta ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வந்திருக்குன்னா அப்போ theta இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லுங்க, 90 டிகிரி. அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் வித் q பார், அதாவது 2pக்கும் qக்கும் ரிசல்டன்ட் q ஓட மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அப்போ வந்து ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, 90 degree is the correct answer அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கணும்ப்பா.